வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இலங்கை தீவை பொறுத்தவரை உள்ளூரில் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவின் தளபதிகளில் ஒருவரான பிரதமர் ஹரணி அமரசூரியவை மையப்படுத்திய எதிர்ப்பு அரசியல் சூடுபிடிக்க தலைப்பட்டாலும் இலங்கை தீவில் தத்தமது ராஜதந்திர சடுகுடு ஆட்டங்களை இந்தியாவும் சீனாவும் மாறி மாறி நடத்த தலைப்படுவதால் இலங்கையை மையப்படுத்திய பிராந்திய அரசியலும் சூடுபிடிக்கத்தான் தலைப்படுகின்றது. அந்த வகையில் இந்த சூடுபிடிப்பு தளத்தில் நாளை இன்னொரு அத்தியாயம் சீன தரப்பிலிருந்து வர தலைப்படுகின்றது. கடந்த நவம்பர் மாதம் இலங்கை தீவை ஊடறுத்து கடந்த தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவுகளுக்கு பின்னர் இந்திய பெரியனர் வீட்டு ஜெய்சங்கரின் பயணத்துடன் இந்திய ஆட்டம் ஒரு முக்கிய அங்கத்தை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கடந்த பின்னணியில் இப்போது பதிலுக்கு சீனா ஆட்டம் வர தலைப்படுகின்றது. இதற்கிடையே தித்வாவுக்கு பின்னர் தமிழகம் உட்பட்ட இந்தியா இலங்கையர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டாலும் இலங்கை தீவை கடந்த 4 நாட்களாக சற்று கவலைப்படுத்திய இன்னொரு காற்றழுத்த தாழ்வு நிலையை மையப்படுத்தி முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டதால் வடபகுதி கடற்தொழிலாளர்கள் கடற்கொந்தளிப்புக்கு தாக்குப்பிடிக்க முடியாத தமது கல்நார் படகுகளை, அதாவது ஃபைபர் படகுகளை கரையில் ஒதுங்கி இருக்க வைக்க தமிழகத்தின் பெரிய பெரிய அடிமட்ட இழுவை படகுகள், அதாவது ட்ரோலர்கள் இந்த வானிலை எச்சரிக்கைகளுக்கு மத்தியிலும் கடந்த 3 நாட்களாக வடபகுதி கரை வரை சென்று தமது கடல்வள அள்ளல் கைவரிசையை காட்டி திரும்பியுள்ளன. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலுவிழந்து மன்னார் வளைகுடாவை தாண்டிவிட்டதால் இலங்கையின் வானிலையில் ஆக குறைந்தது ஒரு தற்காலிக ஆறுதல் தைப்பொங்கல் வரையாவது கிட்டிக் கொள்ளும் என்பது நிதர்சனம். தைப்பொங்கல் வரை புதிய தாளமுக்கங்கள் உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒரு நிலைக்கு இலங்கை தீவு இப்போது மாறிவிட்டாலும் தமிழகத்தில் இருந்து நுழைந்து கொள்ளும் பெரிய பெரிய இழுவை படைகளின் தொல்லைகள் தமக்கு நீடிக்கத்தான் செய்யும் என வடபகுதி கடற்தொழிலாளர்கள் தொடர்ந்தும் புலம்பத்தான் செய்கின்றார்கள். இவ்வாறான வடபகுதி கடற்தொழிலாளர்களின் புலம்பல் நிலைக்கு மத்தியில் 2026 இலங்கையில் கால்வதித்துக் கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு உயர் முகமாக நாளை திங்கட்கிழமை சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி மாறிக்கொள்கிறார். இந்த பதிவு பதியப்படும் போது வரை இந்த பயணம் குறித்து சீனாவோ, அதாவது பெய்ஜிங் அதிகார மையமோ அல்லது கொழும்பு அதிகார மையமோ அதிகாரபூர்வமான உறுதிப்படுத்தல்கள் எதனையும் செய்து கொள்ளாமல் இந்த நிலையில் கமுக்கமாக இருக்கின்றன. எனினும் இந்திய பிரியனர் வீட்டின் பிரதமர் நரேந்திர மோடியின் சிறப்பு தூதராக வெளியுறவு தமிழ் ஜெய்சங்கர் ஜி இலங்கைக்கு சென்று திரும்பிய பின்னர் 1 மாத காலத்துக்குள் வாங்கியின் பயணம் நடைபெறுவது உற்றுநோக்கலுக்குரிய ஒரு விடயம் என்பதில் ஐயமில்லை. அதுவும் தனது ஆப்பிரிக்க நாடுகளுக்குரிய சுற்றுப்பயணத்தின் இறுதியில் நாளை மறுதினம் காலை வரை இலங்கையில் நிற்கப் போகும் வாங்கி கொழும்பு துறைமுக நகருக்குரிய புதிய சீன முதலீடுகளை அதிகரித்துக் கொள்வது குறித்தும் இலங்கையில் அதிகரித்து வரும் இந்திய உல்லாச பயணிகளுக்கு சவாலாக சீன உல்லாச பயணிகளையும் விரவ விடுவது தொடர்பாகவும் கொழும்பு நகரை நோக்கி சீன பயணிகள் விமானங்கள் அதிகமாக பறக்கும் வகையில் விமான சேவைகளை 2 நாடுகளுக்கும் இடையில் அதிகரிப்பது தொடர்பான பல திட்டங்களை கைவீசம் வச்சிருக்கின்றார். அந்த திட்டங்களை அவர் கொழும்பு தரப்புடன் அலசவும் காத்திருக்கின்றார். இலங்கையில் ஒரு காலத்தில் தாம் பெரிதும் ஆதரித்து அதன் மூலமாக சீனாவுக்குரிய ஆதாயங்களை பெற்ற ராஜபக்ச அதிகார மையத்தின் ஒரு அங்கமான கோட்டாபாயவின் ஆட்சி கோட்டா கோ ஹோம் அல்லது கோட்டாவே வீட்டுக்கு போகின்ற அறகலைய போராட்டத்துடன் வீழ்த்தப்பட்ட 2022 ஆண்டுக்கு பின்னர் முதன்முறையாக சீன வெளியுறவு அமைச்சர் இலங்கை தீவுக்கு செல்கின்றார். ஏனென்றால் 2022 இந்த அறகலைய போராட்டங்கள் முகைவடிப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்னர் இதே ஜனவரி மாதத்தில் தான் இலங்கைக்கு இதே வாங்கி, அதாவது சீன வெளியுறவு அமைச்சர் சென்றிருந்தார். அன்று ராஜபக்ஷ அதிகார மையத்தின் வெளியுறவு அமைச்சராக இருந்த GL பீரிஸை அவர் சந்தித்து பேசினார். ஆனால் அவர் அவ்வாறாக இலங்கை தீவிலிருந்து திரும்பிய சில வாரங்களில் அறகலைய போராட்டங்கள் வெடித்தன. 2022 கோடை காலத்தில் கோட்டாபாய தப்பினோம் பிழைத்தோம் என நாட்டை விட்டு போனார். அதன் பின்னர் ஆட்சி மாற்றங்கள் எல்லாம் ரணில் ஊடாக நகர்ந்து இப்போது அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் வரை வந்துவிட்டன நிலைமைகள். இப்போது மீண்டும் அதே ஜனவரியில் வாங்கி இலங்கைக்கு செல்கின்றார். ஆனால் இதே பயணத்தின் பின்னணியில்
வேறு சில அசாதாரணமான காட்சிகளும் வருகின்றன. ஏனென்றால் அன்று வாங்கி இலங்கைக்கு சென்றபோது கோட்டா கோஹோம் போராட்டங்கள் முகைவடிக்க ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இப்போது அதே வாங்கி இலங்கைக்கு செல்லும் போது கரணி ஹோஹோம், அதாவது ஸ்ரீலங்கா பிரதமர் கரணியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான சில போராட்டங்கள் நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளன. குறிப்பாக முன்னாள் ஜேவிபி காரரும் தெற்கின் வீராப்பு அரசியல் சண்டியர்களில் ஒருவருமான பிமல் வீரவன்ச தலைமையில் இந்த ஹரணி கோஹோம், அதாவது கரணியே வீட்டுக்கு போ என்ற ஒரு போராட்டம் நாளை முதல் நடைபெற உள்ளது. குறிப்பாக ஸ்ரீலங்காவின் கல்வி அமைச்சுக்கு முன்னால், அதாவது ஸ்ரீலங்கா பிரதமரிடம்தான் கல்வி அமைச்சு பொறுப்பும் இருப்பதால் கல்வி அமைச்சர் என்ற வகையில் அவர் பதவி விலக வேண்டும் என கோரியும் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மீளெடுக்கப்பட வேண்டும் என கோரியும் இந்த போராட்டங்கள் நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளன. ஆனால் ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணியை பொறுத்தவரை அவர் கல்வி அமைச்சர் என்ற வகையில் அனைத்துலக நாணய நிதியத்துக்காகத்தான் இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்களை நகர்த்த தலைப்படுகின்றார் என்பது வெளிப்படையான ஒரு விடயம். என்றால் அனைத்துலக நாணய நிதியம் இலங்கைக்கு கடன்களை கொடுக்கும் போதே இவ்வாறான சில சூட்சும நிபந்தனைகளை விதித்ததால் வேறு வழியின்றி கடன் பெற்றார் நெஞ்சம் போல கலங்கக்கூடிய ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் இப்போது அனைத்துலக நாணய நிதியத்தின் தாளத்துக்கு ஆட வேண்டிய ஒரு நிலைமையில் இருப்பதால் அந்த நாணய நிதியம் என்னென்னவெல்லாம் சொன்னதோ அதிலெல்லாம் படிப்படியாக செய்து காட்டித்தான் அடுத்தடுத்த தவணைகளை நிதியாக பெற வேண்டிய ஒரு நிலையில் இருப்பதால் இப்போது அனைத்துலக நாணய நிதியத்தின், அதாவது IMF-இன் பரிந்துரையுடன் தான் இந்த புதிய கல்வி சீர்திருத்தமும் வருவதான கிசுகிசுக்கள் எல்லாம் உள்ளன. அதற்கு ஏற்ற வகையில் தான் ஹரணியும் மேற்குலக பாணியில் இலங்கையின் கல்வி சீர்திருத்தத்தில் சில மேற்குலக சூட்சுமங்களை பூத்த தலைப்படுகின்றார். இதனால் தான் தனிநேக்க சேர்க்கை தொடர்பான சில விடயங்கள் பாட புத்தகங்களில் இடம்பெற்றதான எதிர்ப்புகள் எல்லாம் வருகின்றன. இப்போது இந்த விடயத்துக்குள் பிமல் வீரவன்ச ஒரு கொடியை பிடித்து ஹரணியை வீட்டுக்கு அனுப்ப ஒரு போராட்டத்தை, ஹரணி கோம் என்ற வகையில் ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தாலும் இந்த போராட்டம் 2022 அறகலைய புரட்சியை போல தீவிரமாக மாறி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப போவதில்லை என்பது வெளிப்படையானது. ஏனென்றால் அன்று ராஜபக்ஷ அரசாங்கம் எடுத்த நகர்வுகள் மக்களுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் இந்த கல்வி சீர்திருத்தத்தால் மக்கள் தென்னிலங்கையில் அந்த அளவுக்கு அரசாங்கத்திற்கு எதிராக திரும்புவார்களா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. எனினும் ஹரணியின் பொறுப்பில் உள்ள கல்வித்துறையில் மாணவர்களுக்கான பாட புத்தகங்களில் தனியார் வலைத்தள இணைப்புகள் இணைக்கப்பட்டமை பாரதூரமான ஒரு விடயமாகத்தான் தகித்துக் கொள்கின்றது. கரணியின் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் எல்லாம் எவ்வாறு முன்னேறும் என்பது ஒரு முக்கியமான விடயம். ஏனென்றால் பௌத்த மகா சங்கங்களும் இந்த சீர்திருத்தங்களை தற்போது விமர்சிப்பதாக தெரிகிறது. புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் அச்சிடப்பட்ட புத்தகங்களை தற்போது அக்குவேறு ஆணிவேறியாக எதிர்க்கட்சிகள் பூதக்கண்ணாடி வைத்து பார்த்து அதில் பிழைகளை எல்லாம் பிடிக்கின்றார்கள். எதிர்க்கட்சிகளுக்கு ஏற்ற வகையில் பல பிழைகள் இந்த பாட புத்தகங்களில் பிடிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் ஒரு பாடநூலில் பௌத்த தர்ம சக்கரத்துக்கு பதிலாக அசோக சக்கரம் தவறாக அச்சிடப்பட்டுள்ளதான புதிய பிழைபிடிப்பு ஒன்றை சஜித் பிரேமதாசா இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார். சஜித் பிரேமதாசாவை பொறுத்தவரை அவர் அண்மை காலமாகவே பௌத்தத்தின் காவலனாக தன்னை உருவகப்படுத்துகின்றார். அந்த வகையில் தான் திருமலையில் அடாவடியாக ஆக்கிரமிப்பாக ஒரு புத்தர் சிலை வைத்த போது அந்த புத்தர் சிலைக்கு ஆதரவு தெரிவித்து தமிழர்களின் விசனத்தையும் சஜித் பிரேமதாசா பெற்றுக்கொண்ட நிலையில் இப்போது பௌத்தத்துக்கு எதிரான விடயங்கள் இந்த பாட புத்தகங்களில் இருப்பதாக அவர் தனது கருத்தை சொல்லி பௌத்த மகாசங்கங்களையும் உசுப்பேற்ற தலைப்படுவது இன்னொரு விடயம். ஸ்ரீலங்கா பிரதமரை மையப்படுத்திய தென்னிலங்கை சிங்கள கட்சிகள் எதிர்ப்புகள் இவ்வாறு இருக்க, பிரதமர் ஹரணி பாலின ரீதியில் அவமதிக்கப்படுவதான ஒரு தளத்தில் தமிழ் கட்சிகள் அவருக்கு ஆதரவை தெரிவிக்க தலைப்படுகின்றன. எனினும் புதிய கல்வி சீர்திருத்தத்தில் தமிழ் மாணவர்களுக்கான வரலாற்று பாடங்களில் உள்ளடக்கங்கள் தவறாக இருப்பதாகவும் தமிழரசு கட்சி கவலைகளை எழுப்பியது. ஏற்கனவே இந்த விடயத்தில் தமிழரசின் நாடாளுமன்ற குழு பிரதமர் ஹரணியை நாடாளுமன்ற வளாகத்தில் சந்தித்து பேசிய நிலையில்தான் ஹரணியை குறிவைத்து சேறு பூசப்படும் நகர்வுகளுக்கு எதிராக தமிழரசு கட்சி அவருடன் நிற்கும், அரசாங்கத்துடன் நிற்கும் என்ற செய்திகளும் சொல்லப்படுகின்றன. உண்மையில் பிரதமர் ஹரணியை குறிவைத்து நகர்த்தப்படும் தற்போதைய நகர்வுகளில் ஜேவிபியின் பிளவத்த முகாமுக்கு பங்கிருப்பதான கிசுகிசுப்புகள் எல்லாம் உள்ளன. இந்த கிசுகிசுப்புகளுக்கு ஆதாரமாக சில விடயங்கள் உள்ளன. ஹரணியை பொறுத்தவரை அவர் அடிப்படையில் ஜேவிபி காரர் அல்ல, ஆனால் தேசிய மக்கள் சக்தி என்ற அடிப்படையில் தான்
ஜேவிபியுடன் அவர் இணைந்திருக்கின்றார். இது நீங்கள் ஏற்கனவே அறிந்த விடயம். ஹரணி ஒரு கல்வி சமூகத்தைச் சேர்ந்தவர், ஒரு பேராசிரியர், கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஒரு முக்கியமானவர். ஆகையால் அவரை இழுப்பதன் மூலம் ஜேவிபியை பலப்படுத்திக் கொள்ளலாம் என்ற வகையில் தான் தேசிய மக்கள் சக்தியாக ஜேவிபியினர் அவரை இழுத்தெடுத்துக் கொண்டார்கள். இப்போது அவர் ஸ்ரீலங்காவின் பிரதமராக இருந்தாலும் அரசாங்கத்தில் உள்ள ஜேவிபியின் மூத்த முகங்கள் ஹரணிக்கு பெரிதும் ஆதரவாக களமிறங்கவில்லை, இல்லை அவருக்கு ஆதரவை தெரிவிக்கவில்லை என்ற விமர்சனங்கள் உள்ளன. ஆனால் கல்வி சீர்திருத்தம் தொடர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் ஒன்றுபட்டு நிற்பதாகவும் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவும் அமைச்சரவையும் ஹரணிக்கு பின்னால் நிற்பதாகவும் அரசாங்கம் கூறிக்கொள்கின்றது. ஆனால் நடைமுறையில் ஜேவிபியினர் அவரை எதிர்ப்பதான கிசுகிசுப்புகள் எல்லாம் உள்ளன.